தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாய் கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனலியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். கடவுள் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இறைச்செய்தியை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கடவுள் இது ஒரு நற்செய்தி பணியை செய்யுங்க. கடவுள் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நீங்க நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, கடவுளுடைய வல்லமை. பாருங்க, கடவுளுடைய வல்லமை இல்லைன்னா நம்ம அந்த பூமியில வாழ முடியாதுங்க. இல்லை, நிறைய பேரை பார்த்தோம்னா சாட்சிய வாழ்க்கை வாழவே முடியல. காரணம் என்ன தெரியுமா? விழுந்துடுறோம் நம்ம. ஆனால் பைபிள் சொல்லுது, திருத்துதர் பணிகள் 1:8 கடவுளை தூய வரும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்ப சாட்சிய வாழ்க்கை இறுதி வரை வாழணும்னா நமக்குள்ள கடவுளுடைய வல்லமை தேவை. மனம் திரும்பின ஒருத்தர் திடீர்னு அடுத்த வாரம் பொத்துன்னு கீழே பாவத்துல விழுந்துடுறார். கையில சாத்தானுடைய அந்த பீர் பாட்டிலோட தான் வெளியில வர்றார். நல்லா குடிக்காம இருந்தவர், இன்னும் பல்வேறு பாவங்கள். காரணம் என்ன தெரியுமா? வல்லமை இழக்கும் பொழுது பாவத்துல நாம் விழுந்து விடுவோம். அப்ப இந்த வல்லமை எப்படி கிடைக்கும்னா, ஜெபமாலை ஜபிக்கும் போது வல்லமை நிறைவாய் கிடைக்கும். இறைவார்த்தையை தியானிக்கும் போது வல்லமை நிறைவாய் கிடைக்கும். சத்தமா நல்லா துதிக்கும் பொழுது, கடவுளை ஆராதிக்கும் போது வல்லமை நிறைவா கிடைக்கும். திருப்பலியில பங்கெடுத்து நற்கருணை வாங்கும் போது வல்லமை நிறைய கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஆண்டவரை தேடிக்கொண்டுதான் இருக்கணும். அப்பதான் வல்லமை கிடைக்கும். தந்தை பியர் சொன்னா, நீங்க ஆண்டவரை தேடவே இல்லை, உலக பிரகாரம் போனீங்கன்னா 3 நாட்கள்ல பாவத்துல விழுந்து விடுவீங்கன்னு சொல்றார். சாட்சிய வாழ்க்கை இழந்து விடுவோம். காரணம், வல்லமை இல்லாத இடத்தில் பாவங்கள் பழுகி பெருகும். அப்ப ஆண்டவர் சமூகத்துல வல்லமையை கேளுங்க, எசப்பாங்க வல்லமை தாங்கப்பான்னு சொல்லி வல்லமையில நிரம்புவோம். சாட்சிய வாழ்க்கையை வாழ முடியும். பாருங்க, 2வது ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பாருங்க. திருத்துதர் பணிகள் 7வது அதிகாரத்துல அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. திருத்துதர் பணிகள் புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல திருத்துதர் பணிகள் 6:8 ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். பார்த்தீங்களா? ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும், சின்ன அருஞ்செயலாம் கிடையாது, பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களும் செய்து வந்தார். அப்ப ஏகப்பட்ட அற்புதங்களை செய்து அந்த யூத குலத்து மக்களை எல்லாம் கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தார். அவர் பேசின பேச்சு நெருப்பாக இருந்தது. அவர் போகிற இடமெல்லாம் அற்புதம், அதிசயம். கொத்து கொத்தா மக்கள் மாறுறாங்க. கடவுள் இவரோடு இருக்கிறார் சொல்லி. காரணம் வல்லமை முக்கியங்க. நம்மளுடைய அந்தோனியார் வாழ்க்கையில பார்த்தோம்னா வல்லமை தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வல்லமை நிரம்பி இருந்தார். ஏகப்பட்ட அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். இன்றும் நமக்குள்ள வல்லமை இருந்துச்சுன்னா பேய்கள் நம்மளை கண்டு பயந்து ஓடும், நோய்கள் குணமாகும், எல்லா தீய சக்திகள் அலறி அடித்து ஓடும். காரணம், வல்லமை இருந்தால் மட்டும்தான் நம்ம இயேசுவுக்கு சாட்சியா மாற முடியும். அடுத்தவரை சாட்சியா நிறுத்த முடியும். அடுத்தவரை இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டு வர முடியும். அப்ப நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட வல்லமையை கேட்கணுங்க. பாருங்களேன், திருத்துதர் பணிகள் 10வது அதிகாரம் 38 இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. கடவுள் நாசரத்து இயேசு கிறிஸ்துவின் மேல் தூய ஆவியார் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். பார்த்தீங்களா? வல்லமை கடவுள் நாசரத்து இயேசு கிறிஸ்துவின் மேல் தூய ஆவியார் வல்லமையை பொழிந்தருளினார். அதனால கடவுள் இயேசு என்ன செஞ்சாருன்னா, அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து பேய்களை விரட்டி, பேய்கள் மூலம் போன நோய்களை எல்லாம் குணமாக்கி, அழகைகளை விரட்டி நன்மை செய்து கொண்டே சென்றார். அப்ப இந்த இறைச்செய்தி கேட்கிற நம்ம பாவத்துல விழுந்து விடாம பரிசுத்தமா வாழணும்னா ஒண்ணு வல்லமை தாங்க தேவை. வல்லமை இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் செல்போன் பார்க்க மாட்டோம். வல்லமை இருந்துச்சுன்னா, கடவுளுடைய வல்லமை இருந்துச்சுன்னா புரணி பேச மாட்டோம். கடவுளுடைய தூயாவின் வல்லமை இருந்துச்சுன்னா அடுத்தவங்களை குறித்து ஒருபோதும் நம்ம வதந்திகளையோ பொய்களையோ பரப்பவே மாட்டோம். இன்னைக்கெல்லாம் இதுதான் நம்ம நிறைய பேருடைய
வல்லமை இல்லாமல் நிறைய பேருடைய வேலை என்ன தெரியுமா? அடுத்தவங்களை எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையை கெடுக்க முடியுமோ கெடுத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வல்லமை இல்லாதவர்கள் செய்கிற செயல். நசியான்ஸ் கிரகோரியார் சொல்லி ஒரு புனிதர் இருந்தார். வல்லமையில் நிரம்பின ஒரு மாபெரும் பரிசுத்த புனிதர். அவரை குறித்து பொறாமப்பட்ட மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னா, தவறா அவரை பத்தி பேசுறாங்க. அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான், சரியான அவன் ஏமாத்துக்காரன், மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான், ஆச்சா பூச்சான் அவர் பேரை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இப்படிலாம் அவங்களை பத்தி சொல்றாங்களே. அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவங்களிடம் பரிசுத்த ஆவியின் வல்லமை இருந்துச்சுன்னா இப்படி பேச மாட்டாங்க. காரணம், ஆவியானவர் அப்படி அவர் செயல்பட மாட்டார். வல்லமை இல்லாததுனால அவர்கள் என்னை குறித்து தவறா பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க கடவுள் யாருன்னு சொல்லி அவங்க காட்டுறாங்க, என்னுடைய கடவுள் யாருன்னு சொல்லி நான் காட்டுறேன்னு சொல்லி அவர் வெளிப்படுத்துறார், உண்மையை சொல்றார். எனவே இந்த இறைச்செய்தி கேட்கிற நம்ம எல்லாருமே கடவுளுடைய வல்லமையை வாங்குவோம். கடவுள் நம்மளை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். வல்லமை இல்லாமல் இருந்திருந்தா ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா என் வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்போம். அவர் வல்லமையை நிறைவாய் தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரன் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய சமூகத்துல எங்கள் எல்லோரும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 11வது வார்த்தையில சொன்னீங்களப்பா, அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளதுன்னு சொல்லப்பட்டது போல ஏசப்பா உங்க வல்லமையில் நிரப்புங்க. ஸ்தேவானை வல்லமையில் நிரப்புனது போல எங்களையும் வல்லமையில் நிரப்புங்க அப்பா. பாவத்தை வெறுக்கிற, பாவத்தை தூக்கி எறிகிற ஆற்றலை தாங்க. இந்த இறைச்செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் வல்லமை இரட்டிப்பாக இறங்கட்டும். இந்த இறைச்செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாசரத்து இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தாவின் வல்லமை இரட்டிப்பாக இறங்கட்டும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.